பசியிலிருந்து விடுதலை 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 பயத்திலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை வெல்லட்டும் 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 மீட்பு போராட்டம் வெல்லட்டும் மீட்பு போராட்டம் வெல்லட்டும் எதிரானது 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 வக்பு திருத்த சட்டம் வக்பு திருத்த சட்டம் மத சுதந்திரத்துக்கு எதிரானது மத சுதந்திரத்துக்கு எதிரானது அரசியல் அமைப்புக்கு எதிரானது அரசியல் அமைப்புக்கு எதிரானது மோடி அரசு மோடி அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்பு திருத்த சட்டத்தை வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு போட்ட போட்ட அப்பன் அப்பன் போட்ட பின்னாடி போலாமா ரெடியா வக்பு சட்ட திருத்தம் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் வக்பு சட்டத்தை முழுமையாக மாற்றக்கூடிய வகையில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அமல்படுத்த இருக்கின்ற வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து எஸ்டிபி கட்சியின் சார்பாக இந்திய தேசம் முழுவதும் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் அவர்களுடைய தலைமையில் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுடைய முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் வக்பு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை எஸ்டிபி கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சட்டம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அதில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தர்காக்கள் மதரசாக்கள் வக்பு நிலங்களை ஒன்றிய பாஜக அரசு கையகப்படுத்தக்கூடிய ஒரு திருட்டுத்தனமான வழிமுறையை கையாளக்கூடிய ஒரு சட்டம். வக்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டம் அல்ல, வக்பு சொத்துக்களை திருடக்கூடிய ஒரு சட்டத்தை வலுவான அடிப்படையில் சட்டமாக இயற்றி இருக்கின்றார்கள். இதை எஸ்டிபி கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒன்றிய பாஜக அரசுக்கு எஸ்டிபி கட்சி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது. உடனடியாக வக்பு சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய பட்சத்தில் ஒரு வலுவான நீண்ட நெடிய போராட்டத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நடைமுறைப்படுத்தும் செயல்படுத்தும் அகில இந்திய அளவிலே என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே பாஜக என்று சொல்லக்கூடியது மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை அமல்படுத்தல. அதாவது 2016 500 நோட்டு 1000 நோட்டு எல்லாரும் சொல்ல சமயத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் மடிந்து போனார்கள். அந்த 2000 நோட்டு 2000 4000 மட்டும்தான் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல பல நூற்றுக்கணக்கான மக்கள் மடிந்து போனார்கள். அதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சிறந்து போனது. அதே போலதான் ஜிஎஸ்டியும் 2017 ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தினாங்க. அது ஆகோபோ என்று சொல்லி காட்டுறாங்க. ஆனா ஜிஎஸ்டி மூலமாக இந்திய அளவுல 63 லட்சம் தொழிற்சாலைகள் இழுத்து மூடப்பட்டதாக அறிக்கைகள் தாக்கல் செய்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் விரோத சட்டம், அதே போலதான் 3 வேளாண் சட்டங்களும் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக 3 வேளாண் சட்டங்களை விவசாய நிலங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பதற்காக விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பதாக என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒன்று திரண்டு பல மாதங்கள் தான் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து சட்டங்களும் மக்கள் விரோத சட்டங்கள் தான். அந்த வகையில தான் இந்த வக்பு சட்டத்துடைய திருத்தமும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை முஸ்லீம்களுடைய வக்பு சொத்துக்களை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும். ஏன்னா பார்க்கும் பொழுது 1.5 லட்சம் கோடிக்கு மேலாக இங்க இருக்கக்கூடிய வக்பு சொத்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களுடைய மதிப்பு 1.5 லட்சம் கோடிக்கு மேலாக மதிப்பு இருக்கக்கூடியது. இந்த
சிறந்த சர்ச்சை அவர் சொல்லி காட்டார். எந்த முஸ்லீம் சமூகம் இந்தியாவுல வந்து மிகவும் கீழ்நிலையில், அதாவது மலைவாழ் மக்களை விட கீழாக இருப்பதாக சொல்லி காட்டினாரு. அதே சர்ச்சை அவர் சொல்லி காட்டும் பொழுது இந்த வக்ஃபு சொத்துக்களை மிக அழகான முறையில் கையாண்டால் இந்தியாவில் ஏழை முஸ்லீம்களை இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி காட்டினார். வக்ஃபு சட்ட திருத்தத்தை உடைத்தெடுத்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை மிக அழகான முறையிலே பராமரித்து மிக அழகான முறையிலே சீரமைத்து முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் ஏழ்மை நிலையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை எஸ்டிபிஎச் நிச்சயமாக செய்யும் என்பதை இந்த தருணத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அபூபக்கர் சிங், மாநில எதிரானது 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 அரசியல் அமைப்புக்கு எதிரானது ஒன்றிய அரசு மோடி அரசு திரும்ப பெரு திருத்த சட்டத்தை திரும்ப பெரு ஏற்க மாட்டோம் அரசியல் அமைப்பு எதிரான வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் எங்கள் உரிமை வக்ஃபு என்பது முஸ்லிம்களை அடிப்படை எங்கள் உரிமை எதிர்ப்போம் ஏழை எளிய நலனுக்கு எழுதி வைத்த சொத்துக்களை எடுத்த சட்டங்களை எதிர்ப்போம் கண்டிக்கின்றோம் வக்ஃபு சொத்தை அபகரிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் திருத்த சட்டமா இல்லை ஒன்றிய அரசின் வக்ஃபு சட்டத்தை ஏற்க மாட்டோம். தொடங்குவோம் இன்னொரு தாய்மார் தொடங்குவோம்
தடுக்கும் கூட்டம் மக்களை திரட்டி தடுக்கும் கூட்டம் ஒண்ணுமில்லை சர்வாதிகாரம் ஒண்ணுமில்லை மக்கள் புரட்சி வெற்றி புரட்சி ஒன்றுமில்லை உன்னை போன்ற ஆட்சியாளர் உன்னை போன்ற சர்வாதிகாரி கணக்கில் பார்த்தவர்கள் எந்த வழியில் வந்தாயோ அதே வழியில் திரும்பச் செல்ல கட்டுவோம் முடிவு கட்டுவோம் சொத்தை வற்பு சொத்து குடியுரிமை திருத்த சட்டம் இதை போன்று வரும் போது முதல் முறை இந்தியாவில் இதை போன்று நகாலை கிடைத்தது நாங்களா மக்களை தட்டி எழுப்போமடா அதே போன்று தப்பு எங்கள் சொத்தடா எங்களது இறைவணக்கமடா ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் எங்களது சொத்துக்களை இடுவதற்கு நீயாரடா அம்பாடிக்கும் அதாடிக்கும் கொடுப்பதற்கு நீயாரடா எங்களுக்கு வெற்றி உண்டு வீரமரணம் என்று சொல்லி உருவாக்கப்பட்டதா கூட்டாயிரு மக்களை திரட்டி கைபர் போரன் கணவாய் வழியா அதே போன்று மாடு கூட இல்லாம உன்னை வெறுக்குமடா சட்டம் இயற்று மாட்டோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நமக்கு ஒத்துழைத்த காவல்துறைக்கும் அதே சமயம் மீடியாவுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் இனிதே முடியுது. ஆனா இந்த மசோதா வாபஸ் பெறாத பட்சத்தில் தேசம் முழுக்க எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக போராட்டங்கள் மிக வீரியமாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.